4 நண்பர்கள். ஒரு காட்டினில் வெவ்வேறு இனத்தைச் சார்ந்த ஒரு மான், ஆமை, எலி மற்றும் ஒரு காகம் மிகவும் உற்ற நண்பர்களாக இருந்தனர். இந்த 4 நண்பர்களும் வாழ்க்கையை மிகவும் உற்சாகமாக கழித்து வந்தனர். ஒரு சமயம் வேடன் ஒருவன் தந்திரமாக ஆமையை பிடித்து விட்டான். அந்த ஆமையை தூக்கிச் செல்லும் போது மற்ற 3 நண்பர்களும் ஆமைக்கு எப்படியாவது உதவி செய்து வேடனிடமிருந்து விடுவித்து விட வேண்டும் என்ற ஒரு திட்டம் தீட்டினர். அந்த திட்டத்தை செயல்படுத்த காகம் மிகவும் சத்தமாக கரையத் தொடங்கியது. அந்த சத்தத்தை கேட்ட வேடன் அந்த பக்கம் திரும்பி பார்த்தான். அங்கே ஒரு மான் நடனமாடிக் கொண்டிருந்தது. இதனை பார்த்ததும் அந்த அழகிய மானை பிடித்துவிட வேண்டுமென்று நினைத்தான். ஆகவே தன் கையில் இருந்த ஆமையை கீழே விட்டுவிட்டு மானை பிடிப்பதற்காக வில்லையும் அம்பையும் கையில் ஏந்தினான். அந்த கணப்பொழுதில் எலியானது ஆமைக்கு விரைவாக அந்த இடத்திலிருந்து நகர்ந்து சென்று அருகிலுள்ள குளத்தில் குதித்து நீந்தி செல்லுமாறு செய்கை மூலமா தெரிவித்தது. ஆனால் மான் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த இடத்தை விட்டு வேகமாக ஓடிவிட்டது. எலியின் செய்கையின் படி ஆமையும் ஓடிவிட்டது. ஆமையும் மானும் நலமாக வேடனிடமிருந்து தப்பிவிட்டன. ஏமாற்றமடைந்த வேடன் எப்படியும் அந்த மானை மீண்டும் பிடித்துவிட எண்ணின். அந்த மான் சென்று வரும் இடங்களை அறிந்து ஒரு இடத்தில் ஒரு வலை பொறியை நிர்மாணித்தான். அந்த மானும் உணவை தேடி அவ்விடத்திற்கு வந்தபோது வலை பொறியில் சிக்கிக் கொண்டது. மானின் இந்த பரிதாப நிலையை கண்ணுற்ற காகம் கரைந்து எலியையும் ஆமையையும் சத்தமாக அழைத்தது. ஓடி வந்த எலி அந்த மான் சிக்கியிருந்த வலையினை தனது கூர்மையான பற்களால் கடித்து பீக்க தொடங்கியது. ஆமையானது வேடன் இருந்த பக்கம் நடந்து சென்று அவனது எண்ணத்தையும் செயலையும் தனது பக்கம் திருப்பியது. காகம் மரத்திலிருந்து இந்த நிகழ்வுகளை பொறுப்போடு கண்காணித்து வந்தது. மான் அந்த துவாரம் வழியாக வெளியே வரும்படி செய்துவிட்டது. அதை பார்த்த வேடன் கோபத்துடன் அவர்களை நெருங்கினான். ஆனால் ஆச்சரியத்துடன் அவர்களின் நட்பின் பிணைப்பை கண்டு அவர்களை விட்டுவிட்டான். அந்த 4 நண்பர்களும் அந்த இடத்தை விட்டு விரைவாக வெளியேறி வேறு காட்டிற்கு சென்று மகிழ்ச்சியாக இருந்தனர். நீதி, உயிர் காப்பான் தோழன்.